நீங்க திருநள்ளாறு போய் நார்மலா வந்து அந்த நாழி கிணறு இதெல்லாம் வந்து ஸ்நானம் பண்றீங்க, அதெல்லாம் வந்து முடிச்சிடுங்க. அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகேங்களா? நிச்சயமா குறைந்தபட்சம் சரிங்களா, நல்ல சாப்பாடை வந்து வெளியே ஆர்டர் பண்ணி வருஷத்துக்கு 2 முறை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கு தான் நான் இந்த பரிகாரம் சொல்றேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, நிச்சயமா அதோட மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அப்ப இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, வருடத்துக்கு 2 முறை போயிட்டு குறைந்தபட்சம் 21 பேர், குறைந்தபட்சம் 21 நபருக்கு அன்னதானம் அன்னதானம் செய்யணும். குறைந்தது 21 பேருக்கு அல்லது 27 கூட வச்சுக்கலாம். குறைந்தது 27 பேருக்கு அன்னதானம். இன்னும் வந்து கொஞ்சம் வசதி அதிகமா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப புவர் பீப்புள், ஏழை பீப்புள் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ், பாய், தலகாணி இந்த மாதிரி வந்து தானம் பண்ணலாம். காலில் அணியக்கூடிய செருப்பு ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு எங்க பண்ணணும்? திருநள்ளாறுல போய் பண்ணுங்க. திருநள்ளாறுல தான் பண்ணணும். நான் போக முடியல, நான் வீட்டுக்கிட்ட இருக்க, யாரா வேணா நீங்க அந்த பர்சனை வந்து திருப்பி பார்க்க கூடாது. என் வாட்ச்மேனுக்கு வாங்கி கொடுத்தேன், நான் என் வீட்டு வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யாரெல்லாம் உறவுக்காரங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்றது வந்து நிச்சயமா வந்து அது ஏற்புடையது கிடையாது. அந்த நபரை வந்து நீங்க வந்து திரும்பியே பார்க்க கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் பண்றாங்க, என்னன்னா வந்து மீடியால வந்து போட்டோ போட்டு போடுறது. சனி பகவானுக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு தானம், ஒரு உணவு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அது வந்து ஒரு வீடியோ பிடிச்சு போறது, இதெல்லாம் வந்து சனிக்கு உக்ர கோபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அன்னதானத்தை கொடுக்க, ஒரு சாப்பாடை வந்து கொடுக்கறது வந்து ஒரு மீடியால பிடிச்சு போடுறதை விட ஒரு மோசமான செயல் இருக்கவே முடியாது. இது வந்து யார் பார்த்தாலுமே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சிவியரா தோஷத்தை ஏத்திக்கிறாங்கிறத நாங்க வந்து சொல்லிதான் ஆகணும். உணவை வந்து கொடுத்து அதை போட்டோ, அந்த உணவு வாங்குறவங்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை போட்டோ பிடிச்சு போடுறதை விட கொடுமை உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க யாருமே. அதுக்கு நீங்க பண்ணாம அமைதியா இருங்க, இருக்கிற பாவத்தை வரைக்கும் கழிச்சுட்டு போயிடுவீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா பாவத்தை ஏத்தாம இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சனி பகவானுக்கு பிடிக்காதது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அலட்டல் பண்றது பிடிக்காது, ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறது பிடிக்காது, எளிமையா சனி தசை வந்துருச்சு, லக்னத்துல சனி வந்துருச்சு, இல்ல சனி 12ஆம் இடத்துல விரய சனி வந்துருச்சு, கண்டக சனி வந்துருச்சு, வாட் எவர் என்ன இருந்தாலும், சனி திசையோ சனி புத்தியோ என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எளிமையா இருக்கணும். நீங்க அது இருந்தாலே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தமா பேசக்கூடாது, அதட்டக்கூடாது, அதிகாரம் பண்ணக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கம்மியாகும். யாருக்கெல்லாம் உங்க குடும்பத்துல வந்து பாருங்க சனி தசை வருது, சனி புத்தி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நான் சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, அப்படியே அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? இதுல எதுனா டவுட்ஸ் இருக்கா கேளுங்க, சீக்கிரமா நம்ம அடுத்தது போயிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான, இந்த இடத்துல எல்லாம் வந்து சனி வந்து பகையில இருக்கிறார். நவாம்சத்திலயும் பார்க்கணும், பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் எதுலயாச்சும் பாருங்க. சரிங்களா? இதுல எதுனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லோகநாதன் நமஸ்காரம், வந்துட்டீங்களா? எங்க தமிழ்ச்செல்வி ஆலய காணோம், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நான் கெட்டவர்லாம் கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் பர்த்ல இந்த பர்த்ல நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி யாருமே இல்லை, நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இது பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லையா, கிடையவே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுத்தி அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா நம்ம பண்ற ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்லுவாங்க இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 200% ட்ரூ தான். நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு, நல்வினை செய்தாலும் சரி, தீய வினை செய்தாலும் சரி, இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிறப்புல இருந்து ஒரு நாய்
எல்லா பிறப்புகளும் மிருகங்களோட பிறப்புல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்த நல்வினை தீவினை மட்டும்தான் காரணம். நீங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, அமைதியா இருந்துட்டாலே தியானம், இததான் வந்து நம்மளோட மெடிடேஷன். சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களை வந்து உணர்ந்தாதான். நம்ம சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து சித்தரோட கோயில் இதெல்லாம் போட்டிருக்கோம். அங்கெல்லாம் என்ன, நீங்க அமைதியா இருந்தாலே உங்களோட கர்மா வந்து கொஞ்சம் நீங்க இன்னும் பெருசா ஆடுனீங்கன்னா அந்த கர்மா வந்து ரெட்டிப்பா 2 times அதிகமா, 3 times அதிகமா, 10 times அதிகமா, அந்த மாதிரி அதிகமாகும். அததான் வந்து சித்தர் வழிபாடு. நீங்க போகும்போது கண்டிப்பா நம்ம உள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியை வந்து நம்ம உணர முடியும். அது எதனாலனா வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் அடையும் போது என்ன நம்மளுக்கு கர்மா இருந்தாலும் அத அந்த கிரகங்களை வந்து அடக்கி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளதான், நம்ம உயிர் தான் வந்து கடவுள் இல்லைங்களா. சோ அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லா ஆக்கி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாட்டின் மூலயமா மட்டுமே முடியும். நீங்க பாக்குற ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் தான். அவங்க நல்ல எண்ணங்களோட இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களோட இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல வந்து உயிர் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். அப்ப நீங்களே ஒரு பெரிய கடவுள் இல்லையா. சோ நீங்க உங்களை வந்து ஃபர்ஸ்ட் மாற்றினால்தான் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மா. சோ இதையும் உங்களால இது புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எல்லாமே புரியாது இல்லைங்களா, புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல எதுவும் டவுட் இல்லைங்களா? இதுல எதுனா டவுட் இருக்கா? அழிச்சிடலாமா? அடுத்து போயிடலாமா? மகரம் திருவோணம் பிளீஸ். விருச்சிக லக்னம் 2 சனி, கடக லக்னம் மிதுன, கடகம் சிம்மம் விருச்சிகம். இதுல சனி யாருன்னா இருந்து யாருக்குன்னா டவுட் இருக்கா? சீக்கிரம் கேளுங்க. கடகம் சிம்மம் விருச்சிகம் இதுல சனி பகவான் இருந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கன்னி லக்னம், லக்னத்தில் சனீஸ்வரன். கன்னி சனி கண்டிப்பா ஹெல்த் வைஸ் டச் பண்ணிடும். பேக் போன் ப்ராப்ளம்ல கவனமா இருக்கணும். இந்த மாதிரிதான் நான் கேக்குறேன். ஜெய் கார்த்திக், பேக் போன் 2 வீலர் ரொம்ப ஓட்டுவீங்களா? இப்ப என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? கார்த்திகேயன் கண்ணில வந்து சனி இருந்ததுன்னா நிச்சயமா வந்து அவர்களுக்கு எண்ணி லக்னமா வேணா இருக்கட்டும், கண்ணில சனி இருக்கார் அப்படின்னாலே ஹெல்த் வைஸ் கவனமா இருக்கணும். கார்த்திகேயன் 2 வீலர் அதிகமா ஓட்டுவீங்களா? சீக்கிரம் மெசேஜ் போடுங்க. 5ல் சனி இருந்தால் என்ன நடக்கும்? சரி, ஓகே, பதில் போடல அவரு. நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இந்த விஷயங்கள் வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ வருஷம் 2 முறை 3 வருஷம் கண்டினியூவா போயிட்டு வாங்க. 3 வருடம் போகும் போதே உங்களுக்கு மாற்றங்கள் பெரிய லெவல்ல வந்து தெரியும். யாருக்கெல்லாம் கர்மா அலோவ் பண்ணுதோ, நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்க, எல்லாராலையும் போயிட முடியாது. யாருக்கெல்லாம் கர்மா அலோவ் பண்ணுதோ அவர்கள் மட்டுமே இந்த ஸ்தலம், குச்சனூர் ஸ்தலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கம் சரிங்களா. சுயம்புவா அவரா வந்து குச்சனூருக்கு மட்டும் எல்லாராலையும் போயிடவே முடியாது. அங்க போயிட்டு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அங்க போயிட்டு நிச்சயமா நைட்டு தங்கிட்டு காலையில விடிகாத்தால ஏந்திரிச்சு அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை வந்து தலையில சும்மா தெளிச்சுட்டு, ஏன்னா இப்ப ரொம்ப கிளீனா இருக்கிறது இல்ல, ஸோ அதனால தலையில தெளிச்சுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸோ ஷாலோ கர்ச்சிஃபோ பனியனோ ஏதோ ஒன்று நீங்க ரொம்ப யூஸ் பண்றத நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது பண்ணிட்டு அந்த தண்ணியில சும்மா லைட்டா டிப் பண்ணிட்டு குப்பை தொட்டி அங்க வந்து ஏதாவது வேஸ்ட் குப்பை தொட்டி இருந்ததுன்னா அதுக்குள்ள போடுங்க, தண்ணிக்குள்ளேயே போடாதீங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய பரிகார சென்டர்ல வந்து இந்த துணியை போட்டு போட்டு வர்றது வந்து ஒரு இதுவாயிடுச்சு. நீங்க என்னென்ன கர்மா செய்றீங்களோ, இப்போ வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து போறீங்க, அங்க சரியா நீங்க தண்ணி ஊத்தாம ஃப்ளஷ் பண்ணாம வந்தால் கூட அந்த அக்கௌண்ட் உங்களதுல சேரும். ரோட்ல ரேண்டமா போறீங்க, ஒரு பசிய ஒரு உயிர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு யாருனே சும்மா எதர்ச்சியா ஒரு பெரிய விஷயம் இல்லாம டீ குடிக்கிறியாப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க.
அந்த ஒரு நல்ல விஷயமும் நீங்க ஒரு ஒரு நாளும் நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாமே ஆட் ஆயிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போறீங்க, அங்க ஏதோ சும்மா ஒரு கிறுக்கி ஏதோ ஒன்று அசிங்கப்படுத்திடுறீங்க. நிறைய பேர் பார்ப்போம் கோயிலுக்கெல்லாம் போறது வர்றது, இல்ல வெளியே போறது, வெளியூர் போறது, பஸ்ல வந்து தேவையில்லாம எச்ச துப்புறது, இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் நீங்க அதை ரீபே கடன் வாங்குற மாதிரி கர்மா. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எங்க போனாலும் நீட்டா நம்ம வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி நடத்தணும். அந்த மாதிரி நடத்திட்டு வந்தீங்கனாலே, ப்ராப்பரா இருந்தீங்கனாலே நிச்சயமா சனி பகவான் அதுக்கான ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பாரு. இது மெயினா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சிவன் ஸ்தலத்துல இந்த கடகம் சிம்மம் விருச்சிகம்ல இருக்கிறவங்க, சனி இருக்கப்பட்டவர்கள் சிவன் ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நிறைய இப்போ ஒரு இதுல வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த கோவில் பணி செய்யறதுக்கு நீங்க வந்து போகணும். மெயினா இந்த இதுல இருக்கிறவங்க வந்து சிவன் ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும். சிவன் ஸ்தலத்துல வந்து நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க பழமையான சிவன் ஏதோ ஒரு சிவன் ஸ்தலத்துல வந்து போயிட்டு ஏதோ ஒரு வாரம் நான் வந்து இங்க இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கோங்க. அதை பண்ண 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 நிச்சயமா மாறும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மங்கு வரும். அது நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ இந்த மாதிரி எல்லாம் லக்னத்துல சனி வரும்போதோ 7ல சனி வரும்போதோ நிச்சயமா மங்கு வரும். அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மங்கு இருக்குனாலே உங்களுக்கு சனி ஏதோ ஒரு வகையில வந்து உங்களோடது அட்டாச் ஆயிருக்குன்னு எடுத்துக்கோங்க. அவர்களும் வந்து சிவன் ஸ்தலத்துல அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனா கூட ரொம்ப நல்லது. சிவன் ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் பணின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இது இருக்கும். அங்கேயே நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணி வாரம் வந்தாலும் சரி, மாசத்துக்கு ஒரு நாள் போனாலும் சரி, அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த மங்கு வந்து நீங்க என்ன கிரீம் போட்டாலும் என்ன பண்ணாலும் அது போகவே போகாது. ஃபேன் ஆஃப் பண்ணுமா, நீங்க என்ன இல்ல ஸ்லோல வச்சிரு, நீங்க என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. அப்ப இந்த நீங்க வந்து சிவன் ஸ்தலத்துல வந்து போயிட்டு அந்த பணிகளை அந்த கிளீன் பண்றது, விளக்கெல்லாம் ஏத்தி கொஞ்சம் இதெல்லாம் கிளீன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது நிச்சயமா அந்த மங்கு குறையறத நீங்க கண் கூட பார்க்கலாம். எப்போ மேடம் குறையும்? நான் ஒரு வாரம் போயிட்டு வந்தேன், பண்ணிட்டு வந்தேன், குறையல அப்படின்னா அப்படி நான் பண்ணக்கூடாது. சனி பகவானுக்கா இருந்தாலும் சரி, சிவனுக்காக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்துக்கும் சரணாகதி அடைவது மட்டுமே பிடிக்கும். கேள்வியே இருக்கக்கூடாது. டக்குன்னு அடுத்த 2வது செகண்ட் கூட உங்க லைஃப்ல மாற்றம் நடக்கும். 2 வருஷம் கூட கழிச்சு கூட நடக்கும், 2 மாசம் கழிச்சு நடக்கும். கேள்வியே இருக்கக்கூடாதாங்க. ஜஸ்ட் செஞ்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கணும். நான் இன்னும் டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் நல்லது நடக்கல, 2 மணி ஆயிடுச்சு, எனக்கு நல்லது, அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம். சரணாகதியில அதெல்லாம் இருக்கக்கூடாது. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கடகம், சிம்மம், விருச்சிகம் இவங்க வந்து பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது சிவியரா பாதிக்கக்கூடிய சனி இருக்கிற இடத்துல சிவியரா பாதிக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்க்க போறோம். மேஷம், இந்த இடத்துல யாருக்குள்ள சனி பகவான் இருக்காங்கன்னு சொல்லி போடுங்க.